நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். கடவுளின் சாயலாயிருந்து மனித சாயலாகி மனுக்குலத்தை மீட்கும்படியாக கடவுள் தன்னை பிறந்து வந்திருக்கிற எங்களின் நல்ல கடவுளே, இந்த அருமையான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளிலே நம்முடைய மக்களோடு இணைந்து நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடவும், நம்முடைய வார்த்தையில் நாங்கள் பெற்றுக்கொள்வதின் வழியாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் ஆண்டவர் இந்த நாளிலே இதில் கற்பிக்க திருவுளம் கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு உம்மை தோத்தரிக்கிறோம். இன்றைய சமூக சூழல் சார்ந்து ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பொருளுள்ளதாக கொண்டாடும்படிக்கு எங்களுக்கு உம்முடைய ஞானமுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து பிறந்த திருநாளாகிய இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்து பிறந்த திருநாளாகிய இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் பிரிவு திருவசனம் 1 தொடங்கி 14 வரை அடங்கிய திருவசனத்தை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் பிரிவு 1 முதல் 14 வசனங்கள். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது என்பதிலே Yeah.
அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிறுபெயரால் வாழ்த்துகிறேன். சிறப்பாய் கிறிஸ்து பிறந்த திருநாளாகிய இன்றைய நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்றைய சமகால சூழலுக்கு என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதராக பிறந்த அந்த காலம் ரோம காலனி ஆதிக்கம் நிறைந்த அந்த காலகட்டத்திலே சொல்லோனா துயர்களின் ஊடாக தங்கள் வாழ்வில் இன்பம் என்றால் என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன என்று தெரியாமல் சிறையிருப்பு, அடிமைத்தனம், ஒடுக்குதல்கள், காலனி ஆதிக்க சூழ்நிலை அன்றைய மக்கள் இருந்தார்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துமஸை எந்த சூழலில் கொண்டாடுகிறோம் என்றால், திருமலை வரலாறானாலும் எந்த ஒரு நாட்டின் வரலாறானாலும் அதிலே காலனி ஆதிக்க காலம் என்று ஒரு காலம் இருந்திருக்கும், பின் காலனியத்துவ காலம் என்று ஒரு காலம் இருக்கும். கலோனியல் பீரியட், போஸ்ட் கலோனியல் பீரியட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் படித்திருக்கின்ற நம்முடைய உலக வரலாற்றிலே பல நாடுகள் அடிமைத்தனத்தின் ஊடாக இருந்திருக்கின்றன. கிறிஸ்தவம் என்று வருகின்ற போது 15ஆம் நூற்றாண்டு வரையிலும் பார்த்தோம்னால் 2 மிகப்பெரிய ஆதிக்கம் இருந்திருக்கின்றன. ஒன்று ரோம ஆதிக்கம், இன்னொன்று ஸ்பெயின் ஆதிக்கம் இருந்திருக்கின்றன. இந்த 20ஆம் நூற்றாண்டிலே போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கம், இன்னொரு பக்கம் ஸ்பெயின் ஆதிக்கம், இவற்றை கொண்டுதான் கிறிஸ்தவம் வெவ்வேறு நிலைகளிலே வளர்ந்திருக்கிறது. கிறிஸ்தவத்தை வளர்த்தவர்கள் இந்த ஆதிக்க சிந்தனையாளர்கள் கிடையாது. கிறிஸ்தவத்தை வளர்த்தவர்கள் மிஷனரிமார்கள். ஆனால் அந்த அரச அதிகாரத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவ சமயத்தை பயன்படுத்தி கொண்டு வாணிபம் செய்து கடவுளை குறித்த செய்தியை பரப்புவதாக சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை அந்த நாடுகள் எல்லாம் சேர்த்து கொண்டனர். பொருளாதாரங்களை சுரண்டுவதற்கு கிறிஸ்தவம் என்ற பெயரை பயன்படுத்தின ஒரு தரப்பு அரச அதிகாரிகள், இன்னொரு பக்கம் உண்மையாகவே கிறிஸ்துவை அறிவித்த மக்கள். இப்படி எந்த நாட்டினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் இந்த 2 விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை வெளியில இருக்கிறவங்க பேசுவாங்கல்ல, வெள்ளக்காரன் நம்ம நாட்டை சொல்லியிருக்கிறாங்க. மிஷினரிமார்கள் வேற, காலனி ஆதிக்கவாதிகள் வேறு. கிழக்கிந்திய கம்பெனி என்பது வேறு, மிஷினரி இயக்கங்கள் என்பது வேறு. இந்த வேறுபாடுகள்லாம் நாம் இந்த உலகத்திற்கு, சமூகத்திற்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இயேசு பிறந்த
காலத்திலே ரோம காலனி ஆதிக்கம், அரசியல் ஆதிக்கம், கிரேக்க கலாச்சாரம் என்பது மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக இருந்தது. சமய ரீதியாக யூத சமயம் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக இருந்தது. இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற போது நம்ம நாடு எந்த விதமான சூழல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அரசியல் ரீதியாக ஒரு கட்சி, ஒரே நாடு, ஒரே சமயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரே ஜாதி என்ற வார்த்தை மாத்திரம் வரவே வராது. மக்களை சமயத்தின் பெயரால் பிரித்தாவணை செய்து அதிலே தன்னுடைய அரசியல் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்கின்ற நிலையில் தான் அரசியல்வாதிகள் இருப்பார்கள் தவிர மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் கிடையாது. திருச்செந்தூரிலுமே இந்த நிலைகள் இன்றைக்கும் இருக்கின்றன. கட்சியை வளர்த்துக் கொண்டு அதன் பெயராக கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கின்ற மோசமான நிலைகள் திருச்செந்தூரிலே இருக்கின்றன. கிறிஸ்துமஸுக்கு ஒரே அடையாளம் தான். என்ன அடையாளம்? கிறிஸ்துமஸ் அடையாளம் தான். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். ஆனால் திருச்சபையிலே தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேறொரு அடையாளத்தை புகுத்தி திருச்சபையை பிளவுபடுத்துகின்ற நிலைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட தீய சக்திகளை, தீய மனிதர்களை கடவுள் திருச்சபையிலிருந்து வேறுமையாக்குவார், இல்பொருளாக்குவார். எவற்றையெல்லாம் நாம் திருச்சபையிலிருந்து சுரண்டி எடுக்கிறோமோ அவற்றையெல்லாம் திரும்பவும் திருச்சபையிலே கொண்டு வந்து வைத்த பிறகு கடவுள் அவர்களை வெறுமையாகவே அனுப்பி வைப்பார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி எப்படி அறிவிக்கப்பட்டது என்றால், இதோ இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறது. ஒரு கட்சிக்கு அல்ல, ஒரு சாராருக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை சார்ந்தவர்களுக்கு கிடையாது. ஏதோ முதலாளி வர்க்கத்துக்காக பிறந்தார், இல்லை ஏழை வர்க்கத்துக்காக பிறந்தார் அப்படி இல்லை. ஆண்களுக்காக பிறந்தார், இல்லை ஆணாக பிறந்தார், பெண்ணாக பிறந்தார், அதெல்லாம் கிடையாது. கடவுள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிலே வந்து பிறந்திருக்கிறார். அவர் எல்லாருக்குமானவர். எல்லாருக்குமானவராக கிறிஸ்துவை கொண்டாடுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துமஸை எல்லாருக்குமான பண்டிகையாக கொண்டாடாமல், எல்லா மக்களுக்காகவும் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லாமல், நாம் நம்முடைய வசதிக்காக, நம்முடைய அரசியலுக்காக, நம்முடைய தனி மனித விருப்பங்களுக்கு உட்படுத்தி கிறிஸ்துவை ஒரு சாராருக்கானவராக நாம் காண்பிக்க முயற்சிப்போமானால் அது ஒருவருடைய கிறிஸ்துமஸாக இல்லாது அப்படி செய்வது பாவமாய் இருக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வரலாற்றிலே நிறைய அரசர்கள் ரோம காலனி ஆதிக்கத்திலே இருந்திருக்கிறார்கள். ரோமானிய பேரரசின் கீழாக பல நாடுகள் சிற்றரசர்களை உருவாக்கி அந்த சிற்றரசர்களின் வழியாக வரி வசூலித்து அதன் மூலமாக தன்னுடைய அந்த பேரரசு என்கின்ற அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டது. யாரெல்லாம் அந்த காலனி ஆதிக்கத்தின் கீழ் வரி செலுத்த தவறுகிறார்களோ அந்த ராஜாவை அழைச்சிடுவாங்க. ஏதாவது தன்னுடைய என் நாடு, நீ ஏன் நான் ஏன் உனக்கு கப்பம் கட்டணும், வரி கட்டணும், கட்டம் மாதிரி பேசினா என்ன பண்ணுவான்? வெட்டி போட்டுருவோம். வெட்டி போட்டுட்டு ராஜாவையே வெட்டி போடுறாங்க, நம்மளாம் என்ன பண்ணுகிறா அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு அச்சுறுத்தி தங்களுக்கு ஏற்ற ஒரு அடிமையை அரசராக்கி அவர்கள் மூலமாக தன்னுடைய வரியை வசூலித்து தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட சூழலிலே இருந்ததுதான் யூதேயா நாடும் கலிலேயா நாடும். சரி, ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பிலே அவருடைய பெற்றோர்களுடைய நிலை என்ன? நாசரேத்து என்கின்ற ஊரிலிருந்து எழுந்திருச்சான். நாசரேத்து என்கின்ற கலிலேயாவில் உள்ள ஊரிலிருந்து
மரியாவும் யோசேப்பும் வருகிறார். மரியா யோசேப்புடைய நிலை என்ன? இப்ப நம்ம பார்க்கலாம், நம்ம ஊர்ல இருக்கிற நிகழ்வுகளை வச்சுதான் சொல்றேன். ஒரே ஒரு முறை ஊர் தலைவராக வார்டு மெம்பர் ஆகிட்டாங்க. அவங்க வீடு மாறி ஆயிடுது, ஆனா ரோடு இல்லை. இந்த ஊருக்கு நானும் வருகிறேன், இந்த சாலை சரியாக 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிறத விட மோசமான நிலைமையில் இருந்தே தவிர, ஆனால் எந்த விதமான வளர்ச்சி ஊரிலே இல்லை. ஆனால் யார் அதிகாரத்தை தக்க பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வீடு வளர்ந்திருக்கிறது, அவர்கள் குடும்பம் வளர்ந்திருக்கிறது. இப்ப யாருடைய பணம் இதெல்லாம்? இது யார் கேட்பது? நம்ம ஊர் ரோடு சரியில்லைன்றது யாராவது கேட்கறாங்களா? நமக்கு ஏன் நம்மகிட்ட போய் அப்படின்னு கடந்து போகிற நிலையில் தான் இருக்கிறது. அதிகாரத்தில் வருகிறவர்கள் தங்கள் குடும்பத்தை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் தவிர இந்த ஊர் மக்களை குறித்தோ இந்த ஊரினுடைய தேவைகளை குறித்தோ கரிசனை கொள்வது கிடையாது. அதை தாண்டி என்ன நடக்கும்? அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் அந்த ஊர்லேயே இருக்கிறதுலேயே ரொம்பவும் எளிமையான ஏழைகிட்ட ஒரு 2 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரோட்டோரமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன பிளாட் இருந்துச்சுன்னு வச்சுக்க, உள்ள போயிட்டு ஒரு இடத்த வாங்கிறது, உள்ள போய் குறைந்த விலைக்கு ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வழி வேணும்னு சொல்லிட்டு வயலில் இருக்கிற ஏழைகளுடைய சின்ன சின்ன இடங்கள்லாம் என்ன பண்ணுவான், குறைந்த விலைக்கு அதிகாரத்தை வளர்த்தி ஊருக்குள்ள தன்னை பெரிய ஆளாக காண்பித்து எப்பவுமே ஒரு 10 பேர் பின்னால் இருக்கிற மாதிரியே காமிச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 10 பேரை காட்டி பல பேருடைய இடத்தையும் பொருளாதாரத்தையும் சுரண்டுகின்ற நிலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கும். பல நேரத்தில் நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். இப்படிப்பட்ட நிலையில்தான் யோசேப்புக்கு தான் பிறந்த ஊரிலே வீடு வாசல் கிடையாது. இயேசு ஏன் வந்து சத்திரத்தில் பிறந்தாரு அப்படின்னா, தன் சொந்த ஊரிலே இயேசுவுக்கு தன் பெற்றோர்களுக்கு மூதாதையருடைய சொத்து என்று சொல்லுவதற்கு ஒரே ஒரு கைப்பிடி மண்ணு கூட இல்லை. அதிகாரம் எப்பொழுது கைவிட்டு போகிறது என்றால், எப்பொழுது மண்ணுரிமை நம்முடைய கையிலிருந்து பறிக்கப்படுகிறதோ அப்போ அதிகாரம் நம்மை விட்டு போயிடும். நில உடைமையாளர்கள் ஜமீன்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு காலத்தில் ஆங்கிலேய ஆட்சியாளர் இருந்த போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் வந்து நில உரிமை கொடுத்தார்கள். பல லட்சக்கணக்கான 12 லட்சத்துக்கு மேலான ஏக்கர் நிலங்களை டிசி லேண்ட், பஞ்சமி நிலம் என்ற பெயரிலே சாதியின் பெயராலே ஒடுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த நிலம் அந்த மக்களிடத்திலே இல்லை. ஒன்று அரசாங்கமே ஆபீஸ் கட்டணம் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா சாதி ரீதியாக உயர் சாதியினு அந்த இடத்தை குறைந்த விலைக்கு அல்லது மிரட்டி சும்மாவே கூட பத்திரம் பண்ணி வாங்கி கொள்ளுகின்ற மோசமான சூழல் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய காலத்தில் மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திலேயே தன் சொந்த ஊரிலே தாவீதின் வம்சத்தான் என்று சொல்லப்படுகின்ற அரச பரம்பரையிலே வந்த யோசேப்புக்கு வீடு வாசல் கிடையாது. வீடு வாசல் இல்லாத, சொந்த ஊர்ல வீடு வாசல் இல்லாமல் போய் கலிலேயாவில் போய் நாசரேத்து உள்ள அரசனுக்கு வாரிசாகி இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? கட்சி வேலை செய்து அதனாலே குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்த யோசேப்பு தனக்கு ஒரு மனைவி கடவுளாலே நியமிக்கப்பட்டதினாலே தனக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்குவதற்காக மீண்டுமாக பெத்லகேமுக்கு செல்கிறார். ஏன் பெத்லகேமுக்கு செல்கிறார்கள்? இன்றைய சூழலில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து சில பேர் அரசியல் தலைவர்கள் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். அது காரணம் என்ன சொல்லுங்க? சாதி வாரியான கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு சொல்லுகின்ற நிலை ஏன் இருக்கிறது நாட்டில்? சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற மக்கள், வாட்படி
இஸ்லாமியர் அல்லாத மக்களுக்கு அவர் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது பழங்குடியின மக்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய இனத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு உரிமை கொடுக்கப்பட வேண்டும். சாதி என்கின்ற பெருமையின் மூலமாக நிறைய வாய்ப்புகளை நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க. கோயிலில் அவங்க தான் மூலஸ்தானத்தில் இருப்பாங்க. அப்படி மக்கள் வெளியே இளையராஜா நிலைமை என்ன, கோயில் வாசிப்பு வரலாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயில் அதுக்கு அர்த்தம் என்ன, கோயில் கோபுரத்தை பார்க்கறதோடு இருக்கீங்க, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, வழிபீடு தாண்டலாம் வரக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இங்கே நாம் அனைவருக்குமான உரிமையை குறித்து சிந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்பொழுதுதான் இங்கே யோசேப்பு மரியாவுக்கு பிறந்த இடத்திலே இடம் கிடையாது. அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு பின்பாக அந்த ஆட்சியாளர்கள் சிரேனியோ அகஸ்டஸ் என்கிற அரசனும் ஆளுநரும் இருந்த காலத்திலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இன்றைக்கு நாம் எடுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி வாரியாக எடுத்து சொல்வதனுடைய நோக்கம் இடஒதுக்கீடு உரிமைக்காக அதை சரியாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது அரசாங்கம் அதை செய்யாமல் இருப்பதற்கு பின்பாக ஒரு காரணம் இருக்குது. ஒரு வேலை பட்டியலின மக்கள் ஏற்கனவே இருக்கிற விடுகாட்டு அளவை விட அதிகமாக இருந்தால் எப்படி தர்மபுரியில ஒரே இரவிலே பல குடிசைகள் வீடுகள் எரிக்கப்பட்டதோ அதே மாதிரி ஒரு வீடு ஊர் இருக்கின்ற செயல்பாடு மீண்டும் நடக்கும். அதை செய்வதற்காகத்தான் ஒரு சிலர் துடித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு பார்வை. அன்றைக்கு ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படின்னா, ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நபர்களுடைய தலையினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வரி செலுத்தணும். தலையினுடைய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வரி செலுத்த வேண்டும். அந்த வரியை வசூலிப்பதற்காகத்தான் அகஸ்தராயன் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக குடிமதிப்பு எழுதுவதற்காக என்ன பண்றாரு, மக்களை வர வைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யூதர்கள் எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கிறாங்க. பார்வோனுடைய காலத்திலே பார்த்தோம்னா பார்வோன் என்ன பண்றாங்க, இன ரீதியாக இஸ்ரேல் மக்களை ஒடுக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களிலே ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகமானால் என்ன ஆகணும், தங்களுக்கு என்று ஒரு ராணுவத்தை உருவாக்குவார்கள், புரட்சி படை உருவாகும். புரட்சி படை உருவாச்சுனாக்க எல்லாரும் போர் வீரனை மாறும். போர் வீரனை மாறினா காலனிய ஆதிக்க அதிகாரத்தை அழித்து போட்டு அந்த நாட்டை தங்களுக்குரியதாக மாற்றிக் கொள்வார்கள். எனவேதான் மோசே பிறந்த காலத்தில் என்ன பண்ணான், 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் வெட்டி போடு என்று சொல்லி பார்வோனுடைய காலத்திலே பார்வோன் எல்லா இஸ்ரேல் பிள்ளைகளையும் அழிக்க சொன்னான். குழந்தை பிறக்கும் போதே ஆண் குழந்தை இருந்தால் அதை அழிச்சது. அப்போ ஒரு இனத்தை ஒடுக்குவதற்கு இப்படிப்பட்ட வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள். ஒருவேளை நாம் தினக படிக்கிறோம், மத்திய நட்சத்திரத்தில் இயேசு என்கிற மீட்பர் பிறந்ததினாலே 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் அழிக்க சொன்னார்கள். இப்படி பார்த்தோமானால் மத்திய நட்சத்திரனுடைய பார்வையிலிருந்து மாறி இப்போ இந்த நட்சத்திர பார்வையிலிருந்து பார்த்தோம்னா யூத ஆண் பிள்ளைகள் அதிகமாக பிறந்திருக்க வேண்டும். எனவே யூத ஆண் பிள்ளைகள் அதிகமாவதை தடுக்க வேண்டும். அதை தடுக்கணும்னா என்ன பண்ணிடணும், ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய கட்டளையிட்டார்கள். அதில் எண்ணற்ற குழந்தைகள் இறந்து போயிருப்பார். 1000 குழந்தைகள் சொல்றாங்க, 10,000 குழந்தைகள் இறந்து போயிருப்பார். இப்ப நாம வாழ்ந்த காலத்திலேயே பாலஸ்தீன இஸ்ரேல் நாட்டுக்கு இடையிலான போர்ல எத்தனையோ குழந்தைகள் மருத்துவமனையிலே பிரசவிக்கின்ற போதே இறந்திருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் பிரசவிக்க கூடாதபடிக்கு ஆஸ்பத்திரியில் முறைப்படியாக பிரசவம் பார்க்க முடியாதபடிக்கு எல்லாம் பல விதமான இட
இடர்பாடுகளும் கொலைகளும் நிகழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி நாம் கொண்டாடுகிறோம்? எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார வளங்கள் ஆசீர்வாதங்களை நான் பயன்படுத்தி என்னுடைய குடும்பத்தின் மக்களோடு நான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறேன். நம்முடைய சமூக சூழல் சார்ந்து நாம் பார்க்கிற போது இந்த காலனி ஆதிக்க சூழல், இன்றைக்கு இருக்கின்ற மதவெறி நிறைந்த அரசியல் சூழல், இப்படிப்பட்ட சூழல்களின் ஊடாக நான் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை எல்லா மக்களுக்குமான பண்டிகையாக கொண்டாடுவதற்கு நம்மை நாம் ஊக்குவிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எல்லாருக்குமான அப்படின்ற வார்த்தைக்குள்ளதான் ஃப்ரெட்டர்னிட்டி அடங்கியிருக்கிறது. சகோதரத்துவம் என்பது உள்ளே அடங்கியிருக்கிறது. வேறுபாடு கிடையாது, பிரிவினைகள் கிடையாது. எந்த பெயராலும், சாதி, நாடு, மொழி, இனம், பாலினம், எந்த பெயராலும் பிரித்து பார்க்க முடியாதபடிக்கு எல்லோரையும் நம்முடைய சகோதரர்களாக அரவணைத்து கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் என்பது சீசன் ஃபார் பீஸ் அண்ட் லைட் என்று சொல்லி ஒரு தலைப்பை உலகளாவிய நிலையிலே கிறிஸ்துமஸ்க்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ பீஸ் அண்ட் லைட், சீசன் ஃபார் பீஸ் அண்ட் லைட் அப்படின்னா என்ன? சங்கீதம் 85 படித்தாலும் சரி, இங்கே நாம் படிக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியிலும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியம். பூமியிலே சமாதானம். கிறிஸ்துமஸ் இஸ் சீசன் ஃபார் பீஸ். சமாதானத்தை உண்டாக்குகின்ற ஒரு பண்டிகை என்றால் அது கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை தான். எத்தனையோ பிறந்த நாட்கள் நீங்க பார்த்தோம்னா ஜாதி ரீதியாக தன்னுடைய ஜாதியை யாரையாவது ஒருத்தர் தலைவனாக்க வேண்டியது, அப்புறம் அவரை கடவுளாக்க வேண்டியது, அதுக்கு குரு பூஜை நடத்த வேண்டியது, அதை வைத்து கலவரம் செய்வது, இப்படிப்பட்ட வன்முறைகள் நிறைந்த சூழலே கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் சமாதானத்தையும் அன்பையும் விதைக்கிற ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது என்றால் அதில் நாம் பெருமிதம் கொள்வதற்கு உரிமையுடைய மக்களாக இருக்கிறோம். தலைமுறை தோறும் அப்படி கொண்டாடுவதற்கு இந்த சமூகத்தை சமாதானம் நிறைந்த ஒரு பூமியாக, ஊராக, சூழல் நிறைந்த சமூகமாக இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லாருக்குமான கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்து எல்லாருக்குமானவர். அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், பிற சமயத்தவராக இருக்கலாம். கிறிஸ்து என்றாலே மீட்பர் என்பதுதான் பொருள். அப்ப விடுதலையை இந்த சமூகத்திலே நிலைநாட்டுகின்ற பணியை செய்வதற்காக தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். அதைத்தான் நாம் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இயேசு அப்படி வாழ்ந்தார். சிலுவை வரியந்தும் சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற சமாதான காரணராகவே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். நம்ம எல்லாம் பிறக்கும் போது நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம், அவர்கள் அனுபவித்த மகிழ்ச்சி அல்லது அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை முன்னிட்டு நமக்கு தேடி தேடி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர் வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா நாம் வாழும்போது அந்த சந்தோஷத்தை அந்த ஏன்டா இந்த பேரை வச்சேன், நான் பேர் வச்ச நோக்கத்தின்படி இந்த பிள்ளை வாழவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிற பெற்றோர்களும் இருக்கிறார். சில பிள்ளைகள் பெற்றோர்கள் எனக்கு இந்த பேரை வச்சிருக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா இந்த பேரை வச்சதுனால அப்படியே நான் வாழ்வேன் என்று வாழ்கிற பிள்ளைகளும் இருக்கிறார். ஏசு அப்படி வாழ்ந்தார். பரமபிதாவாகிய கடவுள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்துக்கு இயேசுவை அனுப்பினார்? இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மக்கள், இந்த மனிதனுக்குள்ளாக நான் கடவுளை பார்க்கிறேன், இவர் மூலமாக நான் கடவுளின் அன்பு இன்னது என்பதை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லத்தக்கதான வாழ்வை வாழ்கின்ற மக்களாக நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்பது உண்மையானால் கிறிஸ்துவனுடைய மாதிரி நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். அவருடைய நடத்தைகள் இடத்திலே வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தியாக இருந்தது. நாம் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மக்களுக்கு பயனுள்ளதாக, ஆசீர்வாதமானதாக, ஏதோ ஒரு விதத்திலே நான்
நாம் பெற்றிருக்கின்ற இந்த உலக செல்வம், இந்த உலகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை சுற்றிலும் இருக்கின்ற எளிய மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பையும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியையும் பொருளாதாரத்தாலும் ஜபத்தினாலும் என்னுடைய பதிவான வார்த்தைகளாலும் நான் அதை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லத்தக்கக்கூடிய வாழ்வை வாழ்வதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையானவரே, அன்றைக்கு மெய்ப்பர்கள் அடித்தட்டு விளிம்பு நிலையில் இருந்த மக்களாக இருந்தார்கள். யூத சமயத்தின்படி யோசேப்பின் காலத்திலும் சரி, யூத சமயத்திலே இயேசு வாழ்ந்த காலத்திலும் சரி, யூதர்கள் ஒரு காலத்திலே மெய்ப்பர்களாக இருந்தார்கள். அதே யூதர்கள் தான் மெய்ப்பர்களாக இருந்த மக்களை ஊருக்கு வெளியே ஒதுக்கி தள்ளுகின்ற, தூய்மையற்றவர்களாக பார்க்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அப்படி ஊருக்கு வெளியே தூய்மையற்றவர்கள் என்று சொல்லி கருதப்பட்ட அந்த மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. அவர்களிடத்திலிருந்துதான் கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி இந்த உலகத்திற்கு பறைசாற்றப்பட்டது. அதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. எளிய மக்களாகிய நாம் உண்மையிலே எல்லாருமே எளிய மக்கள் இல்லை. கடவுள் நம்மை விட எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார். அந்த ஏழைகளுடைய பார்வைக்கு பார்த்தோம், நம்ம உண்மையிலே மேல ஒரு படி மேல இருக்கிறோம். நாம் நம்மை விட செல்வாக்கு அதிகமாக இருக்கிற மனிதனை பார்த்து நான் இன்னும் வளரல, இன்னும் எனக்கு பெரிய ஆசீர்வாதம், இன்னும் எனக்கு வீடு கட்டல என்று புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் நமக்கு திரளான உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். நாம் நம்மை விட அடித்தட்டிலே இருக்கின்ற எளிய மக்கள், பொருளாதார நலிவுற்ற நிலையில் இருக்கிறவர்கள், சாதி ரீதியாக மத ரீதியாக ஏதோ ஒரு நிலையில் குடும்பத்தாரை புறக்கணிக்கப்பட்ட மக்கள், விசாரிப்பதற்கு ஆளில்லாத மக்களோடு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையானது, நாம் போகின்ற போது நடக்கிறது ஏதாவது ஒரு நம்மை சந்திப்பார்கள். நம்மை விட எளிய மக்களுக்கு நம்மால் ஆன இயன்ற உதவிகள், உணவாக, உடையாக, ஏதோ ஒன்றை அவருடைய தேவை அறிந்து செய்து இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பொருள் நிறைந்த வகையிலே கொண்டாடுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இம்மட்டும் ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக மனநிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்மை இன்னதென்று காணாத மக்களுக்கு நாம் நன்மை செய்து நம் வழியாக கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கான நம்மை நாம் கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி பணியாளர்களாக, கிறிஸ்துவனுடைய மீட்பின் பாசங்களாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் துதிகளின் மத்தியில் வாசம் செய்த எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, உன்னதங்களில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரிவும் உண்டாவதாக என்று சொல்லி அன்றைக்கு தூதர்களும் மெய்ப்பர்களும் ஒன்றாய் இணைந்து பாடி கொண்டாடுவது போல உன்னதத்திலே உமக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக இந்த பூமியிலே சமாதானத்தை கட்டி எழுப்புகின்ற மக்களாக இருக்க, வாழ்விலே வெளிச்சம் காணாதிருக்கின்ற மக்களுக்கு ஒளியை உண்டாக்குகின்ற மக்களாக இருப்பதற்கு ஒளியான கடவுளின் பிரதிபலிப்பை நாங்கள் கொடுக்கிற மக்களாக இருக்கும்படிக்கு இந்த கிறிஸ்துமஸ் திருநாளிலே எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் உறுதிபடி ஏற்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட எளிமையாக இருக்கின்ற மக்கள், ஏழைகள், பொருளாதாரத்திலே நலிவுற்றிருக்கிறவர்கள், அதிகார நிலையிலே புறத்தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கின்ற மக்கள், பாலின ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற பெண்கள், குறிப்பாக கைப்பெண்களாக இருக்கிறவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள், மாற்று பாலினத்தை சார்ந்த மக்கள், இவர்களோடு இணைந்து நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாட ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்கிறார்கள். உடல் உறுப்புகளிலே பலவீனமாக இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு எங்களால் ஆன இயன்ற உதவிகளை செய்வதன் வழியாக, பார்வையற்றவர்களுக்கு பார்வையாக, உடையற்றவர்களுக்கு உடை கொடுக்கின்றவர்களாக, உடம்பில்லாத மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற மக்களாக இருந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை மிகுந்த பொறுப்போடும் மிகுந்த அன்போடும் கனிவோடும் நாங்கள் கொண்டாடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்துவங்களுக்காக ஒரு நன்றி படைக்கிறோம். அவரை சரியாக பயன்படுத்த திறந்த மனதையும் பரந்த உள்ளத்தையும் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்கள். இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிற மக்கள், வர தடைப்பட்ட மக்கள், இந்த நற்செய்தியை கேட்கின்ற மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதம்
நிறைந்து விலகி காத்து வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகி கடவுளையும் நம்முடைய ஆண்டவர் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்பிக்கையும் தூய் ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாழ்த்தினோம் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறந்த திருநாளின் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும் நிறைவாய்ந்து வாழ்த்தி காப்போமாக. ஆமென்.